பிரச்சனை. ரெண்டாவது ஆதியாகமம் 19:26 லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து செழிப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து சோதோம் கோமாரா பட்டணத்துக்கு முன்பாக கூடாரம் போட்டு தன்னுடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தை வேலைக்காரர்களை வைத்து குடியிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பட்டணத்துக்குள்ளே குடி போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் மகா பாவிகளாக இருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்து அந்த பட்டணத்தை அவர் வந்து அக்கினியும் கந்தகத்தினால அழிக்க போறேன் என்று தீர்மானித்து வருகிறார். 2 தூதர்களை அனுப்புகிறார். இந்த லோத்து ஒளிமுக வாசல்ல அங்கே மேடையில் போய் உட்காந்து அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கார். அங்கே நடக்கிற அக்கிரமக்கிரியெல்லாம் பார்த்து கேட்டு நீதி உள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து என்று சொல்லி அந்த ஆபத்திலேருந்து காப்பாற்றினார் என்று பேதுரு நிருபத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தேவதூதர்கள் வர்றாங்க, இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவங்க சொல்கிறாங்க, சீக்கிரம் தாமதிக்காமல் நீங்கள் வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போங்க, கர்த்தர் வந்து அழிக்க எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கார், இந்த பட்டணத்தை அழிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு. அவனும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் தாமதித்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்கு, மருமகன் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க தாமதித்து கொண்டு இருக்கிறார்கள். பொழுது விடிய போகுது, சீக்கிரம் பொழுது விடிய போகுது அப்படின்னு சொல்லி அவன் மேலே வைத்த இரக்கத்தினால தேவதூதர்கள் லோத்தையும் அவனுடைய மனைவியும் 2 பிள்ளைகளையும் கைகளை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு சொன்னால், அந்த லோத்தோடைய மனைவி ஐயோ அப்படின்னு அவள் திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆனாள். என்ன அப்படின்னா, அவளுக்கு அந்த அளவுக்கு உலக மக்களோட ரொம்ப ஐக்கியம். இந்த லோத்து வந்து ஆபிரகாமோட கூட இருந்ததுனால இவ்வளவு ஆசீர்வாதமும் அவனுக்கு வந்தது போல் இவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. கொஞ்சம் கடவுளை அவன் வந்து நம்பினான், அவன் நீதிமான்னு தான் வந்து பைபிளில் சொல்லுது. ஆனால் அவனுடைய மனைவி அந்த பட்டணத்தில் உலக மக்களோடு சேர்ந்து உலக மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதிலே நேரத்தை போக்கி மனசு பூரா வந்து என்னென்ன காரியம் நடக்குதோ அந்த உலகத்தில் நடக்குதோ அதெல்லாம் கேட்டு கேட்டு லகிச்சு போனதுனால ஐயோ இவெல்லாம் வந்து விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு திரும்பி பார்த்தா கடைசியில் உப்பு தூண் ஆகிவிட்டாள். அப்போ கணவர் தன்னுடைய மனைவி யாரோட பேசுகிறாங்க, எப்படி உலக மக்களை உலக காரியங்களில் நிறைஞ்சிருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணுங்கிறத அவன் சொல்லிக்கிட்டே இருந்திருந்தான்னா, சரி கர்த்தர் சொல்லிட்டாரா வாங்க போகலாம், இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம்னு அவங்க விடியவங்களாட்டி முன்னாடியே போயிருக்கணும். அங்கே வந்து பாருங்க சரியாக வந்து நடத்தவில்லை. அதே போல் ஆதியாகமம் 31:32 வசனத்தில் ராகேல் யாக்கோப்பு அவங்க மாமனார் கேட்டப்ப உம்முடைய 2வது குமாரத்தி ராகேலுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன், ஆடு மேய்க்கிறேன்னு சொன்னான். சரி ரொம்ப சந்தோஷம், 7 வருஷம் நமக்கு மந்தையை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கு, சரி ரைட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணம் வைக்க போகிறப்ப அவன் லேயால் மூத்தவளை கொண்டு வந்து கொடுத்து ஏமாற்றிட்டான். அடுத்த நாள் காலையில் என்ன மாமா என்னை ஏமாற்றிட்டீங்க, நான் ராகேலுக்காகத்தானே நம்முடைய வீட்டில் 7 வருஷம் மந்தை மேய்ச்சேன் அப்படின்னா, ஒன்றும் பயப்படாத கவலைப்படாத, இன்னும் 7 வருஷம் நீ வேலை பாரு, அப்போ உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. சரி 7 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே போல் மறுபடியும் அவன் வந்து 7 வருஷம் வேலை பார்க்குறான். இந்த ராகேலுக்காக மொத்தம் 14 வருஷம் வந்து மாமனார் வீட்டில் அவன் மந்தை மேய்க்கிறான். 14 வருஷம் இப்போ சொல்கிற மாதிரி 7 வருஷம் 8 வருஷம் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறது மாதிரி 14 வருஷம் அவளுக்காக அவளை பேசி கல்யாணம் லவ் பண்ணி 7 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி 7 வருஷம் அவன் வந்து இவ்வளோ வேலை பார்த்தேன், மொத்தம் 14 வருஷம். அவளுடைய குணம் என்ன, அவள் உண்மையிலே கர்த்தரை விசுவாசிக்கிறாளா, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறாளான்னு கொஞ்சம் கூட அவன் கவனிக்கவே இல்லை. வீட்டை விட்டு கிளம்பி வர்றப்ப அவங்க அப்பா விக்கிரகத்தை எல்லாம் எடுத்து மறைச்சு கொண்டு வந்துட்டான். அவன் கேட்குறான், அப்படி எதுவுமே எடுத்துகிட்டு வரலன்னு அவள் பொய் சொல்லுகிறாள். அதாவது விக்கிரக ஆராதனை செய்கிறதுல அவ்வளவு ரொம்ப தன்னை மாற்ற முடியாத அளவுக்கு அவள் இருக்காருங்கிறத யாக்கோப்பு அறிந்து கொள்ளவில்லை, அதை கடிந்து கொள்ளவும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறான், ஒரு நேரம் வர்றப்ப அவனுடைய மகள் போய் தேசத்து பெண்களை நான் பார்த்துட்டு வரேன்னு போய் கடைசியில் அவன் ஒருத்தன்
சீகேம்காரன் வந்து தீட்டுப்படுத்தி அங்கே இவ்வளவுலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நகையும் போடாதீங்க, ஒன்றும் போடாதீங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்னு கொண்டு போய் கருவாலி மரத்தில் புதைத்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு பாசமாக நேசமாக அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இருக்குதுங்கிறத அதை கண்டித்து அவளை ராகையில் சரியாக அவள் வந்து அவன் திருப்பல. அவனுக்குள்ளே வந்து அவளுக்குள்ளே பொறாமை தான் இருந்தது. சரி, அப்போ யாக்கோப்பு ராகையில் சரியாக அவன் வந்து நடத்தல. அவள் விக்கிர ஆராதனை செய்கிறவளாக இருந்திருக்கான். அடுத்து போன வாரத்தில் நான் சொன்னது போல் ஆகாபுடைய மனைவி ஏசபேல், இஸ்ரவேலின் ராஜா, அவன் வந்து ஏசபேலை கல்யாணம் பண்ணி அவள் பயங்கரமான வந்து தீமையான காரியங்களையெல்லாம் செய்யறது, எதையும் செய்ய துணிந்தாள். எலியா தீர்க்கதரிசிவே நாளைக்கு உன் தலை உன் உடம்புல இருக்காதுன்னு சொல்லி அப்படி விரட்டினாள். அப்போ அந்த இஸ்ரேல் ஊரானாகிய நாபோத்தோடைய அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்வதற்கு இவ தான் வந்து ஒரு லெட்டர் அனுப்பி அந்த பட்டணத்து மூப்பர்களுக்கு அனுப்பி உபவாசம்னு சொல்லி அவனை போய் குற்றம் சாட்டி கடைசியில் கல்லெறிந்து கொன்று விட்டார்கள். மனைவி தூண்டி விட்டபடியே பொல்லாப்பு செய்ய அந்த ஆகாப் தன்னை விற்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொல்லாப்பு செய்வதற்கு, கர்த்தரை விட்டுட்டு பாகாலை சேவிப்பதற்கு அவ்வளவு வந்து வழி நடத்துகிறா. இவனும் வந்து ஆகாப் ராஜாவும் கேட்டுட்டு அப்படியே போயிட்டான்னு பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி வந்து முடிவு ரொம்ப பரிதாபம். இப்போ யோபு எடுத்துக்கங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார். ஆடு மாடு மிருக ஜீவன்கள்லாம் அவ்வளவு ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்தார், தெய்வீக பாதுகாப்பை கொடுத்திருந்தாரு. இவ்வளவு நன்மைகளையும் அனுபவித்து கொண்டு இருந்த தன்னுடைய மனைவி ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஏன்னா அவர் வேதத்தில் நீங்கள் யோபுடைய வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் நஷ்டம் அடைஞ்சது, அவருக்கு புலம்புனது இதுதான் தெரியும். ஆனால் என் உயிரோடு இருக்க மட்டும் என் இருதயம் என்னைய நிந்திக்காது, வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை நான் காத்து கொள்ளுகிறேன், என் நீதியை கெட்டியாக பிடிச்சிருக்கேன், கர்த்தர் தான் வந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இவ்வளவெல்லாம் சொல்கிறார். மனைவி பிள்ளைகள்லாம் அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வரணும்னு அந்த மனைவிக்கு நல்லா இவர் ஜெபம் பண்ணுறது, இவர் பழி எடுக்கிறது, அவர் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, இதெல்லாம் கேட்டு மனைவி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. இவரும் வந்து அதுக்கேற்ற ஒரு காரியம் ஒன்று செஞ்சது மாதிரி இல்லை. அதனால தான் அவள் சொல்கிறா, இன்னும் நீ உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? உத்தமத்தில் உறுதியாக இருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் அந்த ஆண்டவர் வந்து நமக்கு காப்பாற்றுவார், இழந்ததெல்லாம் கொடுப்பாருன்னு அவள் சொல்ல தெரியல. நீ தேவனை தூசிச்சுட்டு, பிசாசை தவிர வேற யாரும் சொல்ல முடியுமா? தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறாள். யோபுடைய மனைவியை அப்படி கர்த்தருக்கு விசுவாசித்து என்ன துன்பம் கஷ்டம் வந்தாலும் நம்ம கர்த்தரை விட்டு போகக்கூடாதுங்கிறத அவர் சொல்லி அதை நடத்தலைங்கன்னு இருக்கு. ஏன்னா அவள் இருதயத்தில் நிறையறதுனால அவள் அப்படி பேசுகிறாள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் அனனியா சப்பீராள் மனைவி சொல்லிட்டா, தோட்டத்தை இவ்வளவு வித்துட்டோம், எல்லாரும் கொண்டு போய் பேதருடைய பாதத்தில் காணிக்கையை வைக்கிறாங்க, நம்மளும் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இவ்வளவுதான் வித்தம்னு சொல்லி நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒருமனப்படுறாங்க. பேதுரு சொல்கிறாரு, ஐயா வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விற்றதுக்கு அப்புறம் பணம் ஓன்ட்ட தான் வந்தது, ஆனால் இந்த மாதிரி பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி உங்களை சாத்தான் வஞ்சித்தது என்ன? அதாவது வந்து பொய் சொல்லிவிட்டார்கள். இதுக்கு மனைவியும் சொல்ல, அவரும் சரி சரி நான் அப்படியே செஞ்சுறேன்னு முதலாவது அவர் போய் பேதர்கிட்ட போய் கொடுக்க போகிறப்ப, ஏப்பா அப்படி நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டீங்க, பொய் சொன்னீங்க, நீங்கள் வந்து அவ்வளோதான் செத்து போயிருங்கன்னா, இப்போ கடைசியில் அவனை தூக்கி பதிச்சிட்டாங்க. 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் போனால மனுஷனை காணாமே அப்படின்ட்டு நான் மறுபடியும் பேதர் இருக்கிற இடத்துக்கு அங்கே போனால் பேதர் கேட்குறா, ஏமா நிலத்தை எவ்வளோக்கு விற்றீங்கன்னு? ஆமாம் இவ்வளோக்கு தான் விற்றேன்னு போய் சொல்கிறப்ப அவனை தான் அடக்கம் பண்ணிட்டு இப்போ தான் வராங்க, நீயும் செத்து போயிடுவேன்னு அப்படி. அதாவது தீமையான காரியங்கள் செய்வதற்கு கணவன் மனைவியும் பொய் சொல்வதற்கு அவ்வளோ ரொம்ப உறுதியாக உடன்பாடாக இருந்திருக்காங்க. அவன் சொல்லியிருக்கணும், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவேன், இல்லாதன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து அவன் சொல்லலை, மனைவி சொல்கிறத அப்படியே கேட்டான். அப்போ இவன் வந்து மனைவியை சரியாக நடத்தலை. அப்போ குடும்பத்தை சரியாக நடத்தாமல் இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கும், விக்கிரக ஆராதனை செய்வதற்கும், அடுத்து உலக மக்களோட ஒன்றாக இருப்பதற்கும், தேவனை தூசிப்பதற்கும், கர்த்தருக்கு முன்பாக பொய் சொல்வதற்கும் அப்பேற்பட்ட தீமைகள் வந்து விடுகிறது. ஆனால் நல்ல குடும்பம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த குடும்பத்தை பற்றி அதையும் சொல்லப்பட்டிருக்கு.
முதலாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு முன்பாக அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், வானம் பூமியில் இருக்க எல்லா சுவாசமுள்ள எல்லாவற்றையும் அழிக்க போகிறேன், உன்னைய நான் வந்து பார்க்குறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நீ ஒரு கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டு பண்ணு, உன்னைய நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டாக்கி தன்னுடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக அந்த பேழையை கட்டி முடித்தான். குடும்பம், அவங்க மகன் மருமக மொத்தம் 8 பேர் வந்து உயிரோടെ காக்கும்படியா அவன் வந்து பேழையை ஆயத்தப்படுத்தினான். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு இருக்கு. விசுவாசிகளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வர வேண்டும். எதுக்கோ வைராக்கியம் பாராட்டுறோம். சாப்பிட மாட்டேன், உடுத்த மாட்டேன், அவங்க வாங்கி கொடுத்தது எனக்கு வேண்டாம், அந்த பொருளை அனுபவிக்க மாட்டேன், இதெல்லாம் வைராக்கியம் பேசுகிறோம். இயேசுவை விசுவாசித்தா குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாருன்னு சொல்லி இருக்கிறதே, அதுக்காக இயேசுவாகிய பேழைக்குள்ளே அவங்க வருகிறதற்கு நம்ம ஏதாச்சும் ஜெபம் பண்ணுறோமா, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, அவங்க எந்த பாவத்தில் எந்த பிரச்சனையில் இருக்காங்களோ அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நம்ம கொஞ்சம் பிரயாசப்படுறோமான்னு பார்த்தா, அது அவங்க பாடு, நம்ம என்ன செய்கிறது, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுகிறதற்கு அவன் பேழையை ஆயத்தப்படுத்தினது போல கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க வருகிறதற்கு நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். சொல்லுவாங்க, அவர் மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க, அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா வீட்டே தங்க மாட்டார், போயிடுறாரு. பிள்ளைய அதுக்கு மேலே அது வந்து ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் வேலைக்கு போயிடுறாரு, இந்த பிள்ளைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுறாங்க, கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டு தலைவர் என்ன செய்யணும், மனைவியை ஒழுங்காக கீழ்ப்படுத்த வேண்டும். அடுத்து யோசுவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் சரி என் குடும்பமும் சரி கர்த்தரை தான் ஆராதிப்போம், அவருக்காகத்தான் வாழுவோம் என்று அவர் தீர்மானித்து அப்படி சொல்லுகிறார். கொர்நேலியுவை பற்றி அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட உபவாசித்து தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். வீட்டு தலைவர், அவர் 100க்கு அதிபதி, புறஜாதியார். அவர் அதிபதி சட்டம் போட்டாருன்னா 100 பேர் வந்து அப்படியே கீழ்ப்படிவாங்க. அதே அதிகாரத்தை வீட்டுக்கும் பயன்படுத்துகிறார். அவங்களும் வீட்டார் அனைவரும் தேவபக்தி உள்ளவங்களாக இருந்து இவரோடு கூட தான தர்மம் செய்ய, அடுத்து வந்து இவர் ஜெபம் பண்ணுறப்ப இவர்களும் வந்து ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் 24:33 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு வருகிறார் என்று சொல்லி தன்னுடைய சிநேகிதர் உறவினர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து வைத்து, பேதுரு வந்த உடனே அவர் காலில் விழுந்து, உம்மால் தேவனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்க நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அதாவது அவனுக்குள்ள வந்து குடும்பத்தாருக்குள்ள வந்து ஒரு வாஞ்சை தாகம். நாங்கள் குடும்பமாக உபவாசத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தேவதூதன் வந்து இப்படி சொன்னார், சீமோனை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னார், அதே போல் ஊழியக்காரர் வர்றாரு, வாங்க உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நண்பர்களையும் சிநேகிதர்களையும் வீட்டில் கூட்டு வந்து உட்கார வைத்து இருக்கிறார்கள். இப்போ பேதுரு வந்து இயேசுடைய மரண உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறார். வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள். அப்போ ஆவியானவர் வந்து வசனத்தை கேட்க கேட்க எல்லாரையும் வந்து நிரப்பினார் என்று அந்த அதிகாரம் முடிகிறப்ப சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாஞ்சை நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருப்போம், வாரத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்கணும். இதுதான் வந்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். எங்கெங்க நம்ம ஜெபம் பண்ணலாங்கிறப்ப தான் வந்து வேலை இருக்குது, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணு, உண்மைதான். அந்த நேரத்தில் விருந்தாடியெல்லாம் வருவாங்க, உண்மைதான். அப்படி வந்தாங்கன்னால் வாங்க 1 மணி நேரம் எங்களுக்கு ஜெப டைம், அந்த நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்ம உட்காரலாம், அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பேசலாம்னு சொல்லி நம்ம அந்த ஒரு ஒழுக்கத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதனால தான் பெந்தகோஸ்தையில் அந்த காலத்தில் நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, அங்கே போகாத இங்கே போகாத, எதையும் திங்காத, எவனோடையும் ஐக்கியமாக இருக்காத, இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு போட்டு அடின்னு அடித்ததுனால
அவங்க ரட்சிப்பை காத்துக்கிட்டு எப்படியோ பரலோகம் போயிடுறாங்க. இப்போ கிருபையா அன்பா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுறாரு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா படுத்துங்க, எல்லா இடத்துக்கும் போங்க வாங்க, ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுங்க. ஒரு சில சபையில் சொல்லுவாங்க, எங்கள் சபையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பாஸ்டர் ரொம்ப கடுமையாக இருப்பார், அவ்வளவுதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கொர்நேலியை போல நம்முடைய குடும்பத்தாரை ஆதாயப்படுத்துவதற்கு வாரத்தில் ஒரு நாள் யாரும் சாப்பிடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அப்படி உட்கார வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதுவரையில் நம்ம எல்லாரும் தவறி இருக்கோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இதை செய்வதற்கு நம்ம தீர்மானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். அது அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மிஷினரி பிரயாணமாக கொரிந்து பட்டணத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறப்ப அங்கே ஒரு யூத குடும்பம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, இவங்க 2 பேரும் கூடானம் பண்ணுகிற தொழிலை உடையவர்கள். இவங்க பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க அவரோடு கூட சேர்ந்து மிஷினரி பிரயாணத்தில் பவுலுக்கு ஊழியத்தில் அவங்க 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே உதவி ஊழியம் செய்கிறார்கள். இவங்க எந்த அளவுக்கு நல்லா சாட்சியாக இருந்தார்கள்னு நிருபத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ரோமர் 16வது கடைசி அதிகாரம், 16வது அதிகாரம், அதில் 3லிருந்து 5 வரை உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் வேத புஸ்தகத்தில் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். ஃபஸ்ட்டு அங்கே அப்போஸ்தலர் 18ல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, ஆக்கில்லாங்கிறது ஆண், பிரிஸ்கில்லாங்கிறது பெண், மனைவி. இங்கே மனைவி பேரத்தான் அவர் பவுல் சொல்கிறார். ஏன்னா அந்த அம்மா அந்த அளவுக்கு ஜெபிக்கிறவங்களா, வேத வாக்கியங்களை, ஏன்னா அப்போல்லோ பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு அவனுக்கு வேத வாக்கியங்களை சரியாக எடுத்து போதித்தார்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் ஆவியில் அனல் உள்ளவனா உற்சாகத்தோடு ஊழியம் செய்கிறப்ப அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று கணவன் மனைவி 2 பேருமே போதித்து இருக்கிறார்கள். இப்போ பவுலுக்கு பாருங்க, அந்த சிஸ்டர் மேலே தான் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா வேத வாக்கியங்களை சொல்லணும். அவர் பேரை, அந்த அம்மா பேரை தான் அவர் சொல்கிறார், நிருபத்தில் எழுதுகிறார். பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர் எங்கெங்கே போய் சபையை ஆரம்பித்தாரோ அவங்க கூட போயிருந்திருக்காங்க. ஆனால் அநேக சபைகளில் நன்றாக போதித்து அவங்க உடன் ஊழியம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அவங்க வீட்டில் ரெகுலராக அங்கே ஒரு ஜெபம் நடந்திருக்கு, ஆராதனை நடந்திருக்கிறது, சபை நடந்திருக்கிறது. அப்போ நம்முடைய வீடுகளில் போனால் ஜெபம் பண்ணுவாங்க, நமக்காக நல்ல ஆலோசனை கொடுப்பாருங்கன்னு மக்கள் தேடி வருகிற அளவிற்கு நம்ம கணவன் மனைவி வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு அவ்வளவு நிறைந்த வசனத்தினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 9:18, நானும் கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர் தீர்க்கதரிசி தான். அவனுக்கு 2 குமாரர். அவர் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அடையாளமாக அற்புதமாக இருக்கிறோம், அப்படி சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் பிலிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் பவுல் அந்த பிலிப்பு இருக்கிற அந்த பட்டணத்திற்கு அவர் அங்கே போயிருந்த பொழுது, இந்த பிலிப்பு யார் அப்படிங்கிறப்ப 7வது அதிகாரத்தில், அங்கே 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் பந்தி விசாரணை செய்வதற்காக ஆதி திருச்சபையில் 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் பிலிப்பும் ஒரு ஆள். சாப்பாடு பரிமாறுறதுக்கு தான் அவருக்கு வேலைக்காக தேர்ந்தெடுத்தார்கள். அதாவது விசுவாசம் உள்ள அபிஷேகம் பெற்ற 7 பேரை தேர்ந்தெடுக்கிறப்ப பிலிப்பு ஒரு ஆள்.
இவர் தான் சமாரியா பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணி பிசாசு ஓடுகிறது, வியாதி உள்ளவர்கள் சுகமாகிறார்கள், அங்கே பெரிய அந்த பட்டணத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு 4 பெண் குழந்தைகள், 4 குமாரத்திகள். இந்த 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்கள். அப்போ பிலிப்பு அவனுடைய மனைவி எந்த அளவுக்கு விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்திருந்தாங்க, அவங்க சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதே அபிஷேகம் பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கிறது. 4 பேருமே விடாக்கண்டேன் கொடாக்கண்டேன் மாதிரி 4 பிள்ளைகளுமே போட்டி போட்டுக்கிட்டு ஜெபிக்கிறவங்களா, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுறவங்களா, தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகளை குறித்து இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? நல்லா பைபிள் வாசிக்கிறாங்களா, ஆவியில் நிறைஞ்சிருக்காங்களா, தீர்க்க தரிசனமாக ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு இதான் நடக்கும், உங்களுக்கு கடவுள் இதை சொல்கிறான்னு சொல்கிற அளவுக்கு அப்படி அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்காங்களா அப்படின்னா எல்லாமே நம்ம எல்லாருமே ஃபெயில் தான். ஆனால் இப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்ய போகிறோம்? பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். ஆண்டவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அப்போ நல்ல ஒரு குடும்ப தலைவராக இருந்து, குடும்ப தலைவியாக இருந்து பிள்ளைகளை சரியாக நடத்துவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் போய் பவுல் சுவிசேஷம் அறிவிக்க போகிறாரு. கடவுள் அவருக்கு தரிசனம் கொடுத்து சரி அந்த பட்டணத்தில் போய் அறிவிக்கலான்னு போகிறப்ப யார் கேட்கறதுக்கு ஒன்றும் ஆள் இல்லைன்னு ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் மரத்தடியில் போய் உட்காந்து வழக்கமாக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே வரக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வரக்கூடிய ஸ்திரீகளுக்கு இவங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு அம்மா தான் இரத்தாம்பரம் விற்கிறவள் லீதியாள். அந்த லீதியாள் பாருங்க, இவங்க சொல்ற வசனத்தை கேட்கும்படியா கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய இருதயத்தில் வெளிப்பாடு வந்தது. இவளும் விசுவாசித்து ஏற்று ஆண்டவராக இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வீட்டார், கணவர், பிள்ளைங்க எல்லாரையும் அந்த ரட்சிப்புக்குள் வரும்படியா அவ கொண்டு வந்துட்டான். பவுலை பார்த்து, நாங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தாராளமாக வாங்க அப்படின்னு அவள் அழைத்தாள்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அங்கே போனாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளும் அவளுடைய வீட்டாரும் விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொண்டார்கள். அப்போ நம்முடைய நடக்கையினால் போதனையின்றி வீட்டார் ரட்சிக்கப்பட முடியும். ஏன்னா லீதியாளுடைய இருதயத்தில் வெளிப்பாட்டை கொடுத்தார். அப்போ பாருங்க, இந்த நோவா, யோசுவா, கொர்நெலியு, ஆக்கில்லா, பிரிஸ்கெல்லா, ஏசாயா தீர்க்கதரிசி, பிலிப்பு, இந்த லீதியாளுடைய குடும்பம் எப்படி விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொண்டு